வெல்கம் டு ஐடியா இன்ஃபோ சேனல். வீட்டில் எல்லாருக்கும் ஒரே கோல்டா இருக்கா? சூப்பர் ஐடியா. ஒரு நல்ல பெப்பர் தூக்கலான ஒரு நண்டு மசாலா மட்டும் செஞ்சு பாருங்க. கோல்டு இருக்கிற இடமே தெரியாம ஓடியே போயிடும். நண்டு பார்க்கறதுக்கு தான் எப்பயுமே ஒரு மாதிரி கொடூரமா இருக்கும். பட் அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரிச், விட்டமின் ரிச், உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி குட் கொலஸ்ட்ராலையுமே அதிகப்படுத்துற ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்மே இதுல நிறைய இருக்கு. ஸோ வாங்க இப்ப நம்ம எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 kg மாதிரி நண்டு வாங்கியிருக்கேன். கடல் நண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நண்டு மசாலா செய்யறதுக்கான இன்கிரீடியன்ட்: ஒரு பெரிய துண்டளவு இஞ்சி, கொஞ்சம் ஒரு 10 பல்லு போல பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அண்ட் தென் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒரு 10-20 போல உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகு, முழு மிளகு எடுத்துக்கோங்க. இதை எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட், அதாவது வெறும்னே பிளெயினாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 2 வெங்காயம் தேவை, அண்ட் தென் ஒரே ஒரு தக்காளி. அவ்வளோதாங்க. நம்மளுடைய கிரேவியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனியனை கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆனியன் அண்ட் தென் தக்காளி எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு வதக்கி அப்புறம் அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம். சைஸாலாம் கட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஒன்றும் பாதியமாகவே சும்மா கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனியனை நம்ம தாளிக்கத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதை மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளியுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டர் பார்ட் எப்பயுமே எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதையுமே நம்ம ரஃபாவே கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்னும் பாதியுமா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கலாம். சிம்மிலேயே வைங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்ன அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையுமே நம்ம போடலாம். அதில் சோம்பு, சீரகம், மிளகு இதை மட்டும் ஃபஸ்ட்டு சிம்மில் ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். ஆயில் தேவை கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பிளெயினாக அப்படியே ஒரு சிம்மிலேயே வருங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து ஜஸ்ட்டு கைவிடாமல் கொஞ்சம் சிம்மிலேயே வச்ச மாதிரி லைட்டாக வறுத்துட்டே இருங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிட்டு இதை ஃபேனில் ஆற வச்சிடலாம். இப்போது அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டே இருங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். ஆனியன் சீக்கிரமாக வேகிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் பிங்கிஷாக ஆன பிறகு நம்ம பெருசாக கட் பண்ண தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் அண்ட் தென் அந்த பெரிய துண்டு இஞ்சியுமே கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இதை நம்ம ஒரு பிளெயின் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபேனில் நல்லா ஆற வச்சிடலாம். சைட் பை சைட் நம்ம ஒரு குக்கர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு,
ஒரு பட்டை, ஒரு சின்ன அளவு கடல் பாசி இதை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் போல சோம்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து லைட்டா பொரியட்டும். குக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா நண்டோட ஓடு எல்லாமே நல்லாவே வெந்துடும். ஸோ சின்ன குழந்தை கூட நல்லாவே ஜூஸியா சாப்பிடலாம். இப்போ கருவேப்பிலைய ஆட் பண்ணிக்கலாம். முழு கருவேப்பிலையா போட்டிங்கன்னா குட்டிஸ் எல்லாமே எடுத்து போட்டுருவாங்க. அதை கொஞ்சம் குட்டி குட்டியா ஒரு சிசர் யூஸ் பண்ணி நீங்க கட் பண்ணீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இருக்கிறதே தெரியாம கிரேவியோட சேர்த்தே எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. எல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம குட்டியா கட் பண்ண ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்ப ஆற வச்சு எடுத்த ஆனியன், தக்காளி எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல பிளேஸ் பண்ணிடலாம். கூட நம்ம வறுத்து வச்ச மிளகு, சோம்பு, சீரகம், 4 கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட் போல அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டா மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க. இந்த அளவு வதங்கினா போதுமானது. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சமுமே அதில் இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி திரும்ப குக்கர்லேயே ஊற்றிடுங்க. சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் போல குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பட் ஆல்ரெடி நம்ம முழு மிளகும் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே லைட்டாக இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஒரு மீடியம் ஃப்ளேம் போல் வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் இப்போ பார்த்தீங்களா நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்த நண்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ மிக்சிங்க்கு வந்து நான் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். கரண்டி அந்த அளவு வசதி வராது. எந்த அளவு கிரேவியோட திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்றாப்புல ஜஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே குக்கரோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ விசில் நின்றுடுச்சு. ப்ரெஷர் நின்ன உடனே நாபு கீழே போயிருக்கும். நண்டு நல்லாவே வெந்து அழகா வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு லைட்டாக கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி தழைகளை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய எம்மியான நண்டு மசாலா ரெடி. எந்த அளவு அதில் இருக்கிற சதை எல்லாமே உதிராம அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயுமே நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி சூப்பராக வந்திருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் தென் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.